டெல்லி முதல்வருக்கும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். பண மோசடி ஊழல் வழக்கில் சிக்கிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ அலுவலகத்தில் 3 நாட்கள் தங்குகிறார். இன்று அவரை சிபிஐ தனது காவலில் எடுத்து விசாரிக்கும். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று காலை சிபிஐ அதிகாரிகளால் சிறைக்குள்ளேயே கைது செய்யப்பட்டார். அதனையடுத்து அவர் மதுபான ஊழல் வழக்கில் பண மோசடி வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பை மாலைக்கு ஒத்திவைத்தது. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாள் சிபிஐ காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்திடம் 5 நாள் காவலில் வைக்குமாறு சிபிஐ கோரியது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளனர். 3 நாட்கள் சிபிஐ காவல் முடிந்த பிறகு வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி சனிக்கிழமை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார். முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்தபோது சிறையில் சிபிஐ அவரிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்தியது. ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் அரவிந்த் கெஜ்ரிவால் முழு பழியையும் மணீஷ் சிசோடியா மீது சுமத்தியுள்ளார் என்று சிபிஐ தெரிவித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நான் இப்படி எதுவும் சொல்லவில்லை என்று தெரிவித்துள்ளார். அந்த விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. இதைத் தொடர்ந்து அவர் தனி அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கிருந்து நேரடியாக சிபிஐ அலுவலகம் செல்வார். அவரிடம் 3 நாட்கள் சிபிஐ விசாரணை நடத்த உள்ளது. 100 கோடி ரூபாய் முறைகேடு மதுபான ஊழல் வழக்கில் தலைநகர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் நீதிமன்றத்தில் மணீஷ் சிசோடியாவுக்கு எதிராக நான் வாக்குமூலம் அளித்ததாக சிபிஐ கூறுகிறது. இது முற்றிலும் தவறானது. மணீஷ் சிசோடியா நிரபராதி. ஆம் ஆத்மி கட்சி முற்றிலும் அப்பாவி என்றும் மேலும் நானும் ஒரு நிரபராதி என்றும் தெரிவித்தார். டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் நடந்த விசாரணையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. அவர் தனக்கு சர்க்கரை அளவு குறைந்து வருகிறது என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு டீ பிஸ்கெட் சாப்பிட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தலைநகர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நடந்த ஊழல் வழக்கு விசாரணையின் போது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த வகையிலும் சிறையில் இருந்து வெளியே வராமல் தடுக்க இந்த முழு அமைப்பும் முயற்சிக்கிறது என்றும் மேலும் இது சட்டமல்ல, சர்வாதிகாரம், இது ஒரு அவசர நிலை என்று அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கடந்த ஜூன் 20 வியாழக்கிழமை அன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததும் அமலாக்கத்துறை உடனடியாக அதற்கு தடை விதித்தது என்று தனது சமூக ஊடகம் எக்ஸ் பக்கத்தில் ஒரு இடுகையில் தெரிவித்தார். மேலும் அடுத்த நாளை சிபிஐ அவரை குற்றவாளியாக்கியது. இன்று அவர் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் இருந்து வெளியே வராமல் இருக்க முழு அமைப்பும் முயற்சிக்கிறது என்று அர்த்தம். இது சட்டம் அல்ல, சர்வாதிகாரம் என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தார். இதனிடையே இன்று காலை திகார் சிறையில் வைத்து அமலாக்கத்துறையால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து கெஜ்ரிவால் மனைவி சுனிதா தனது எக்ஸ் பக்கத்தில் முதலில் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த ஜாமீனுக்கு தடையை பெற்ற அமலாக்கத்துறை இன்று காலை அவசரமாக சிறையில் அவரை கைது செய்துள்ளது. கெஜ்ரிவால் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதே மத்திய அரசின் நோக்கம். இதற்காக அரசின் அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கினை படம் பிடித்து காட்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார்.